பழம் நழுவி பால்ல விழுகலையாம், தேன் கலந்த பால்ல விழுந்துச்சுன்னு நம்ம அக்கா பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா தேமுதிக கட்சி திமுக கூட இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த டயலாக் அடிச்சிருக்காங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிர்த்து எதற்காக அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரோ, இந்த தேமுதிக கட்சி ஆரம்பிச்சாரோ, அதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டாங்கிறதான் இந்த நடவடிக்கை நமக்கு காமிக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. தேமுதிக கட்சியோட ஒரு மீட்டிங்ல திரு விஜய் பிரபாகர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை எக்காரணம் கொண்டும் நம்பிராதீங்க விஜய் அண்ணா அப்படின்னு அக்கறையா சொல்ற மாதிரி சொல்லிட்டு, அதே காங்கிரஸ் கட்சி இப்போ எந்த கட்சி கூட கூட்டணியில இருக்கோ அந்த கட்சி கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி பாக்குறதுங்கிறது தான் தெரியல. தேமுதிக இப்ப கூட்டணி வச்சிருக்கிற இந்த டிஎம்கே அரசு தான் ஒரு காலத்துல விஜயகாந்த் அவர்களை கோமாளியாக்கி அழகு பார்த்து கம்பீரங்கிற ஒரு தோற்றத்தை உடைச்சு, அவர் ஒரு நல்ல மனுஷங்கிற ஒரு அடையாளத்தை உடைச்சு, அவர் ஒரு ஜோக்கருங்கிற மாதிரி சித்தரிச்சாங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு யூஸ் பண்ண பிரச்சார டூல் யாருன்னு பாத்தீங்கன்னா வடிவேலுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம்கே சார்பில் ஆனந்தராஜுங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரெண்டு பேத்தோட இப்பத்த நிலைமை என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த கூட்டணி சேர்ந்ததை பிஜேபி கட்சி ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரு விஜயகாந்த் அவர்களோட ஆன்மா கூட உங்களை மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே பிஜேபி கட்சி இருக்கிறதுனாலதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏடிஎம்கே ஒதுக்கி வச்சிருக்காங்கிறது மட்டும் அவங்களுக்கு ஏன் புரியலன்னு தெரியல. அவங்களுக்கு தான் புரியல அப்படின்னா எப்படி ஏடிஎம்கே தலைமைக்கு புரியாம போச்சுங்கிறத தெரியல. தமிழ்நாட்டு மக்களை ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல.